ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தாலியிலே எங்களுடைய வீட்டு தோட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், எங்களுடைய வீட்டு தோட்டம் இப்போ எப்படி இருக்குன்னு செழிப்பாக இருக்குது. இப்போ நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. நிறைய தடவை அறுவடையும் செய்துட்டோம். ரெகுலராக அறுவடை வீடியோ அப்டேட் பண்ணுறேன்ட்டு அப்டேட் பண்ணல. இப்போ புடலங்காய் பந்தல் வந்து மூன்று கொடி தான் இருக்குது. ஆனால் நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ இவ்வளோ நீளமாக வந்துட்டு பாருங்கள், இப்படியே பறந்துட்டுது பாருங்க. கயிறு கட்டி விட்டுருக்குறோம். நிறைய கொடி படர்ந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு. நிறைய தடவை அறுவடையும் செய்தாச்சு பாருங்க. அறுவடை செய்ய செய்ய காய்கள் நிறைய காய்ச்சி தான் கிடக்கு, வழியே குறைஞ்ச மாதிரி தெரியல பாருங்க. இப்படி காய்ச்சிருக்கண்டு பார்த்தீங்களா? எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? நிறைய தடவை அறுவடை செய்தாச்சு பாருங்கள். இப்படி புடலங்காய் காய்ச்சிருக்கண்டு. ஒவ்வொரு தடவையும் 5 கிலோ 10 கிலோ ரெண்டு நாங்கள் அறுவடை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். மூன்று புடலங்கொடி தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளவு காய் காய்க்கிறது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. நிறைய காய் காய்ச்சிருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இங்கெல்லாம் நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்க. புடலங்காய் பந்தல், இத்தாலியில் எங்களுடைய புடலங்காய் பந்தல் நிறைய காய்கள் காய்ச்சி மிக செழிப்பாக இருக்குது. முதலை விட நிறைய காய் காய்ச்சிருக்கு. இன்னும் பாருங்கள், எல்லாம் நீள காயாக வந்துட்டுது எல்லாம் பாருங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் பெரிய காய் இருக்கு பார்த்தீங்களா? பெரிய காய். நிறைய காய்கள் அறுவடை செய்தாச்சு. இங்கே வேறு எவ்வளோ பெரிய காயெல்லாம் கிடக்கண்ட. இங்கால நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள், இப்படி இருக்கண்டு. புடலங்காய் பந்தல், இத்தாலியில் எங்களுடைய வீட்டு தோட்டம் புடலங்காய் பந்தல். எல்லாமே மாறிப்போச்சு பாருங்க, எப்படி இருக்கண்ட. எல்லாம் பச்சை பசேலண்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பைத்தங்கொடியும் நிறைய காய்ச்சிருக்குது. வாங்க பைத்தங்காயும் பார்ப்போம். அதோட நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களை முருக்க மரத்தையும் பார்ப்போம். எவ்வளோ சோலையாக இருக்கண்டு, பச்சை பசேலுண்டு பாருங்கள். எவ்வளோ பைத்தங்காய் காய்ச்சிருக்கண்டு. நிறைய எங்கே பக்கம் பாருங்கள், அங்கே கிரேப்ஸ் பந்தல் அப்படியே பாருங்கள், எவ்வளோ காய் காய்ச்சிருக்கண்டு பார்த்தீங்களா? எவ்வளோ காய் காய்ச்சிருக்கண்டு. பூ நல்லா பூத்துருக்கு, நிறைய காய் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி பைத்தங்காய் வாங்க, இன்றைக்கி பைத்தங்காய் அறுவடை. நிறைய காய் காய்ச்சிருங்க பாருங்க நீளத்துக்கு. சரி, ஆயிங்கோ பைத்தங்காய் ஆயிங்கோ. பெரிய நீளமான பைத்தங்காய், அவ்வளோ பெரிய நீளமான பைத்தங்காய். நாளைக்கு முத்திரும் போல இருக்கு இன்றைக்கு. அதனால் இன்றைக்கு பைத்தங்காய் 1000. நிறைய காய் காய்ச்சிருக்கு. எப்படி சோலையாக இருக்கட்டு பார்த்தீங்களா? இடம் பச்சை பசேலுண்டு. மகள் வச்ச பூ மரம் நல்லா பூ பூத்துருக்கு. ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பைத்தங்காய் ஆயணும். ஒன்று நாளைக்கா ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு பைத்தங்கொடியிலேருந்து பைத்தங்காய் ஆயணும். என்னது? எல்லாமே முத்திருமா? ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு பைத்தங்காய் ஆயணுமா? தோட்டக்காரர் சொல்கிறார். இவ்வளோ காய் ஆகிறாருன்ட்டு. ஆஞ்சிட்டீங்களா? இங்கே அதை பார்க்கலாம் பார்த்தீங்களா? எப்படி வச்சிருக்க வேண்டும். எப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு. எப்படி இருந்தது பைத்தங்கொடி சின்ன இருந்தது. இப்போ பாருங்க எவ்வளோ சோலையாக இருக்கண்டு. எங்களோட தோட்டம் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு வீடியோ. எங்களோட தோட்டத்தை வாங்க அங்கே மாய்வம். ஒரு கொடியில் இவ்வளோ காய், இப்போ அதிலே மாய போகிறோம்.
ஒரு கொடி தான். ம் ஒரு கொடி தான். ஆயிங்க நிறைய காய் காய்ச்சிருக்கு இந்த ஒரு கொடியிலேயே. தண்ணி இறைச்சி விட்டுருக்கு. எப்படி இருக்கு பைத்தங்க பார்த்தீங்க? இவ்வளோ நனைஞ்சிட்டீங்களே, ஏன் நான் ஏன் விட்டுக்கிறீங்க பாருங்க. இப்போ கொஞ்சம் ஆஞ்சாச்சு. பைத்தங்காயை காட்டுங்க, எவ்வளோ பைத்தங்காய் ஆஞ்சிக்கிறீங்க பாருங்க. எவ்வளோ பைத்தங்காய் ஆஞ்சிருக்கிறவண்டு இன்றைக்கு. பைத்தங்காய்லாம் ஆஞ்சாச்சு. மிளகாய் கண்டு பார்ப்போம். ஸ்ரீலங்கா மிளகாய் இன்றைக்கு நல்ல காய் காய்ச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கண்டு பார்த்தீங்களா? இங்கால பக்கம் நான் ஏன் விட்டுருக்கேன் விதைக்கு கொஞ்சம். அங்கால பக்கம்லாம் ஆஞ்சிட்டு நீங்கால பக்கம் விட்டு நான் அப்படியே இங்கால பக்கம் விட்டு நான் அங்கால பக்கம் விடையில ஆஞ்சிட்டேன். இங்கே நிறைய மற்ற காயெல்லாம் காய்ச்சிருக்கீங்க. மிளகாய் எப்படி காய்ச்சிக்கண்டு நல்ல பிட்டிய மிளகாய் பாருங்க. இது இத்தாலி மிளகாய், நல்ல காரமான மிளகாய் தான். இங்கே பாருங்க. எங்களோட தோட்டம் இன்றைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. நல்ல செழிப்பாக இருக்குது எங்களோட தோட்டம். இப்போ எல்லா காயும் காய்ச்சிருக்கு நிறைய நிறைய பாருங்க. பச்சை மிளகா வந்து நான் ஆயையில் எல்லாத்துலையும் நல்ல காய் காய்ச்சிருக்கு. பச்சை மிளகாய் டக்குன்னு புல்லுகளும் வளருது. இதுலேயும் பைத்தங்கொடி நிற்குது. கத்திரிக்காய் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த கத்திரிக்காய் பாருங்க எப்படி காய் காய்ச்சிருக்கண்டு. இதை பாருங்க, இந்த காயை எப்படி காய்ச்சிருக்கண்டு. அங்காலையும் காய்ச்சிருக்கு, நல்லா நிறைய காய் காய்ச்சிருக்கு. கத்திரிக்காய் மறுபடியும் செய்வோம். பைத்தங்காய் ஆஞ்சிட்டேன். எல்லா கத்திரிக்காயெல்லாம் இப்போ முத்த போதும் பாருங்க. காயை கலர் சேஞ்ச் ஆகி கொண்டு வருது. சரியான வெயில் தானே, அப்போ காய்கள் கொஞ்சம் பழுதாக போயிருந்தாக்கண்டு. இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் இந்த நோண்டு விடாக்கு கீழே அங்கால வர பாருங்க. பாருங்க எவ்வளோ காய் ஆயிரமண்டு. சின்ன காய் கிடாக்கு, பெரிய காயை பார்த்து ஆயுங்கோ. பாருங்க கொஞ்சம் கத்திரிக்காய் மாஞ்சிருக்கிறோம். பைத்தங்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் பெரிய காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இந்த நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்க. தேவைக்கு கத்திரிக்காய் மாஞ்சாச்சு. கத்திரிக்காய் இன்றைக்கு ஆஞ்சிருக்கிறோம். கத்திரிக்காய், பைத்தங்காய், மிளகாய் ஒன்றும் ஆயில்லை. ரெண்டாவது தேவையை பொறுத்து ஆயிடலாம். எங்கட வீட்டில் தானே கிடக்கு ஆயிவம். இங்கே பச்சை பைத்தங்காய் எடுத்து சாப்பிட்றார். பார்த்தீங்களா, இன்றைக்கி பைத்தங்காய் நல்லா ஆஞ்சிருக்கிறோம். இது நான் 3வது தடவை ஆயிரம். நாங்கள் எத்தனை கிலோ ஆங்கிட்டோம் பைத்தங்காய்? அன்றைக்கு 1 கிலோ 2-3 தடவை ஆஞ்சிட்டோம். ஓ 2 கிலோ கிட்ட ஆஞ்சிட்டோம். இன்றைக்கு 1 கிலோ கிட்ட வந்துருக்கு வருமானு நினைக்கிறேன். முதல் ஒரு 2 கிலோ கிட்ட ஆஞ்சாச்சு. இப்போ இண்டியன் அறுவடை. கொஞ்சம் பைத்தங்காய் பாருங்க, கொஞ்சம் பைத்தங்காய், அப்படியே கத்தரிக்காய் கொஞ்சம் ஆஞ்சிருக்கிறோம். அப்படியே எங்களை முருங்கை மரத்தை இன்றைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். வாங்க எங்களை முருங்கை மரத்தையும் பார்ப்போம். பாருங்க, இதில் முருங்கை மரத்தை எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கண்டு. ஒரு 10 அடி இருக்கும், அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள்.
10 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு. ஆ வாங்க. எங்கள் முருங்கை மரம் 10 அடிக்கு மேலே வளர்ந்துட்டு பாருங்க, செழிப்பாக வளர்ந்துட்டுது. அதோட பூவும் பூத்துட்டு பாருங்க, முருங்கை மரம் நல்லா பூ பூத்துட்டுது. வளைக்காதீங்க. இங்கே பூ பூத்துட்டுது. மற்ற மரத்தை பாருங்க, அங்கே போங்க, அதில் பாருங்க. வாங்க மற்ற மரத்தை பார்ப்போம். அதில் நிறைய பூ பூத்துருக்கு. இதில் கொஞ்சம் இப்போ தான் பூ பிடிச்சிருக்கு. இதில் பாருங்க எப்படி பூ பூத்துருக்கண்டு. 10 அடிக்கு மேலே வளர்ந்துட்டு பாருங்க, இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கண்டு. நல்ல செழிப்பாக வளர்ந்துட்டு. இத்தாலியிலே முருங்கை மரம் நல்லா செழிப்பாக வளருமெண்டு பாருங்க. உயரமாக வளர்ந்துருக்கு. என்ன வெட்டி விடணுமே, என்ன வெட்டி விட இப்போ வெட்டி விடணும். உயரமாக வளர்ந்துருக்கு. முருங்கை மரம் வெட்டி விடணும். ஆனால் இப்போ குளிர் தொடங்க போகுது. இப்போ வெட்டினமெண்டா கொஞ்சம் அப்புறம் அழுகி போயிடும். தண்டு கொஞ்சம் பிளமாக வரட்டும் பண்ணிட்டு விட்டுருக்குறோம். உயரமாக வளர்ந்துட்டுது. நல்லா பூவும் பூத்துட்டுது. எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற முருங்கை மரம் பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட நாங்கள் முறுக்கில் ஆயே இல்லை. ஏனென்னா அப்புறம் தண்டு பலம் இல்லாமல் வந்துடுமெண்டாக்காக நாங்கள் முறுக்கில் ஆயலை. எல்லாம் பழுத்து கொட்டுது. இனி குளிருக்கு தொடக்கத்துக்கு தான் நாங்கள் ஆய்வோம். பாருங்கள் என்ன உயரத்தில் வளர்ந்துருக்காண்டு முருங்கை பாருங்க. அதே உயரத்துக்கு அதுவும் வளர்ந்துருக்கு. அந்த மரம் 10 அடிக்கு மேலே வளர்ந்துட்டுது. எங்களோட இத்தாலி வீட்டு தோட்டத்தில் இருக்க முருங்கை மரம் செழிப்பாயிடுச்சு. பார்த்தீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. முறுக்கிலையே பார்க்கவே ஆசையாக இருக்குது முறுக்கில். ஆனால் ஒன்றும் ஆயலை நாங்கள். பார்த்தீங்களா முருங்கை இலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய வீட்டு தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.